சிலருக்கு வன்மம், சிலருக்கு வியாபாரம். 2 படம் வர்றது பிரச்சனை இல்லை ப்ரோ. சாரோட லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்கிறாங்க, அதனால தான் ப்ரோ எனக்கு வந்து அது வரியா இருக்குன்னு அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு. விஜய் சாரோட படம் ஜனநாயகன் வந்து டேட் வந்து பொங்கலுக்கு வருதுன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. நான் உடனே ஐயோ இது பொங்கலுக்கு வருதே அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு ஆகாஷ் ப்ரோ கால் அடித்தேன். ப்ரோ இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்களா? ஆமாண்ணே, அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் ப்ரோ இது மாதிரி அந்த படமும் வருது, நம்மளும் பொங்கல் சொல்கிறோமேன் போது 10 நாள் இருக்கிறதுனால 2 படம் கண்டிப்பாக தாங்குண்ணே அப்படின்னாரு. ஓகே, பட் நம்ம வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அண்ணே சேஞ்ச் பண்ணுறதுல ஒரு 2 சிக்கல் இருக்குண்ணே. ஒன்று, நம்ம எல்லா இன்வெஸ்டர்ஸ் இது சுற்றி இருக்க பிஸ்னஸ் எல்லாமே ஜான்வரின்னு சொல்லி தான் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே பேசி பண்ணியிருக்கோண்ணே. இன்னொன்று, அதுக்கப்புறம் தள்ளினா ஏப்ரல் மேலே தானே பண்ணணும், அந்த டைம் எலெக்ஷன்ஸ் இருக்குண்ணே, அப்போ இது வேணாண்ணே, நமக்கு வேறு வழி இல்லைண்ணே, இந்த டைம் தான் பண்ணணும்னு சொன்னார். அப்போ பணம் போடுற அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ்ஸு எல்லார்ட்டையும் பேசி ஒரு டெசிஷன் எடுத்து ஓகே இது பண்ணுறான்னு சொன்னாங்க. சரி ஓகே, இதை நான் கேட்டுட்டேன். ஓகே ப்ரோ, ஏன்னா அது கரெக்டான இதாகவும் இருந்துச்சு. படம் அவங்க எப்படி கரெக்டாக பொசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை கரெக்டாக நம்ம ஏற்றுக்கிறது தான் நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக நம்மளோட வேலை. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஓகே ஆனால் இது கரெக்டாக கம்யூனிகேட் மட்டும் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நான் ஜெகதீஷ்க்கு ஃபோன் அடித்தேன். ப்ரோ, ஜெகதீஷ் எல்லாருக்குமே தெரியும் விஜய் சாரோட இருக்கிறவர், அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். நான் ப்ரோ இந்த மாதிரி படம் நீங்கள் வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டீங்க ப்ரோ அப்படின்னேன். ஆமாம் ப்ரோ, அது வந்து இந்த டிஜிட்டல் பிஸ்னஸ் நிறையா ரீசன்ஸ் இருந்தது, அதனால போஸ்ட்பான் பண்ணிட்டோம் அப்படின்னாரு. ப்ரோ நம்ம படம் அப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தோமே ப்ரோன்னு அவரு சொன்னார். ப்ரோ 2 படம் வரலாம் ப்ரோ, 10 days லீவ் இருக்குல்லனாரு. ப்ரோ 2 படம் வர்றது பிரச்சனை இல்லை ப்ரோ, சாரோட லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்கிறாங்க, அதனால தான் ப்ரோ எனக்கு வந்து அது வரியா இருக்குன்னு அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு. அப்போ ஜெகதீஷ் சொன்னார், ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நம்ம 2 படமும் சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. இல்லை ப்ரோ, இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, லாஸ்ட் ஃபிலிம்னால சார்கிட்ட என்ன செனாரியோங்கிறத கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, இல்லைனா நடுவில் யாராவது சிலர் காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க தேவையில்லாமல், அதனால நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொன்னேன். நான் 5 minutes கொடுங்க, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னாரு. கரெக்டாக ஒரு 10 minutes கழிச்சு அடித்தார். ப்ரோ சார்கிட்ட எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன், எல்லாம் ஓகே, ஆல் ஓகே, சார் உங்களுக்கு விஷஸ் சொல்ல சொன்னார், நம்ம சூப்பராக பண்ணிடலாம், 2 படமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இவ்வளோ தான் இதுக்குள்ளே நடந்த மொத்த கதையும். இதை வந்து டோட்டலாக மாற்றி வேறு மாதிரி பேசும்போது அது நம்ம என்ன பண்ண முடியும்? சிலருக்கு வன்மம், சிலருக்கு வியாபாரம். சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம விட்டுருவோம் அப்படின்ட்டு நமக்கு தெரியும்ல நம்ம என்ன ரெஸ்பெக்ட், என்ன ஈக்குவேஷன் வச்சுருக்கோம். ஏன்னா கோட் படம் பார்த்துட்டு நான் வந்து விஜய் சாருக்கு கால் பண்ணேன். காலை அட்டன் பண்ணி சார் ஃபஸ்ட்டு சொன்னது ஹாய் ப்ரோ அப்படின்னாரு. ஹலோ சார், சார் கோட் பயங்கர என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு சார், சூப்பர் சார் அப்படின்னேன். தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னாரு. சார் எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்கிறீங்க? எனக்கு இந்த படத்தில் உங்களோட இருந்தது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் சார்.